ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வாங்க. நம்ம குட் மார்னிங் சொல்கிறது, வணக்கம் சொல்கிறதே பிள்ளைங்க நம்மளை வந்து காய்ச்சி எடுக்கிறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. சரி, அவங்க சந்தோஷம், அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இதை சாப்பாடு வடிச்சுட்டுங்க, 2 நாள் வீடியோ எடுக்கல. சாப்பாடு வடிச்சு சொல்லுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு, சொரக்காய் இருக்குது, அதை வச்சு இந்த சொரக்காயில் பாதி கட் பண்ணி நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு ஆல்ரெடியாக, காயிட்டு அவங்க கொஞ்சம் சூடு ஏறவத்திங்க நல்லது தான், அதனால் விட்டும்ப. வெண்டைக்காயை வந்து நான் உயிரோடு தான் இருக்காங்க, நான் கட் பண்ணல, அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அது புளிக்குழம்பு தேவையாக இருக்கிறதுக்கு 2 தக்காளி, ஒரு 300 கிராம் வெண்டைக்காய், அது பொடலங்காய் பொரியலுக்கு பொடலங்கான்றேன், சொரக்காய் பொரியலுக்கு 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், இது வந்து நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு, தேங்காய் பொரியலுக்கும் புளிக்குழம்புக்கும். இவங்க யாருன்னு, புது மக்கள் யாருன்னு பாருங்கள். இவங்க நம்ம செடியில் இருந்தவங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்காங்க. இவங்க வந்து பெரிய வெங்காய், நல்லா பெருசாக, அதாவது இந்த சைஸில் இன்னும் ஒரு சைஸு. இது பிஞ்சு காயை நான் வந்து கட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஆசை, அதனால் பிஞ்சை கட் பண்ணிட்டேன். இது வந்து கலராகவும் வரும். இதில் ஒரு காய் வந்து சாப்பிட்டாங்க நம்ம உறவுகள், அதனால் நம்ம சொந்தங்கள் சாப்பிட்டதுனால விட்டேன். இதில் 2 காய் இருந்தது, பறித்து எடுத்துட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பறித்து எடுத்து, அது ஒரு ஆசை எனக்கு. அதே மாதிரி நம்ம தக்காளி வந்து அறுவடையில் நான் காட்டிடலான்னு சொல்லிவிட்டு விட்டேன் கம்முன்னு. அது 5 3 பறிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 5 தக்காளி வந்து பறிச்சு எடுத்துட்டேன். அன்றைக்கி ஒரு 6-7 தக்காளி சாம்பார் சாதத்துக்கு போட்டேன். நான் சாம்பார் சாதம் செய்யும்போது காரணம் இல்லைங்களா, வீடியோவில் அது கட் பண்ணி போட்டேன். இன்னும் ஒரு 10 பழம் அரைக்காயை இதோட இன்னும் கொஞ்சம் இதாக இருக்காங்க, அதனால அவங்கள மெதுவாக பறிச்சிக்கலாம் 2 நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பழுக்கிட்டோன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து பாதி கட் பண்ணி பாதி கட் பண்ணி விட்டுறாங்களா, வேஸ்ட்டாக கீழே கொட்டிடுது. அதனால் காய் வகையை விட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறத கட் பண்ணிட்டு வந்துட்டேன். தேவைக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் பாட்டிலுங்கள்லாம் கொஞ்சம் இப்போ நம்ம எண்ணெய் பாட்டிலுங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்படியே வச்சுட்டு இதில் எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். நான் இப்போ எல்லாம் கொஞ்சம் நம்ம பொங்கல் வருது, நமக்கு கடையை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது காய் எல்லாமே கழுவி 2 முறை தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கிறேன். வந்து காய்கள் வந்து மருந்து மேலே பூச்சிங்களுக்கு, அது பூச்சி உக்காரக்கூடாது, அது நல்லா அந்த பிஞ்சு பூ விடுது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து மருந்து அடிச்சிருவாங்க. அந்த பூ கொட்டக்கூடாது, அந்த பிஞ்சுக்கு வந்து எந்த ஒரு பூச்சும் உட்காராமல் வளரணும்னு சொல்லிட்டு காய்களுக்கு வந்து மருந்து அடிப்பாங்க. அதனால் வந்து நம்ம 2 முறை கழுவுனா, ஏன்னா இப்போ மழை இல்லைங்களா, மழை இருந்தால் அது மழை பெய்யும் போது அடிச்சிட்டு போயிடும். அப்போ நம்ம ஒரு முறை வாஷ் பண்ணக்கூட கழுவுனா கூட பரவாயில்ல. இது நான் ஒரு முறை வெண்டைக்காய் எந்த காயாக இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுங்களா, அந்த தண்ணி வந்து வடிஞ்சிருது இல்லைங்களா, ட்ரை ஆகிடுது, அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறதில்ல. மெதுவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக போனாலையும் நம்ம வந்து க்ளீனாக தான் எதை இருந்தாலையும் பார்த்து க்ளீனாக செஞ்சு எனக்கு திருப்தியாக இருக்கணும். நிறைய பேர் அது கிண்டல் கூட பண்ணுவாங்க, பெரிய சுத்தக்காரி அப்படி இப்படின்வாங்க.
சரி அதை அவங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி தாங்க. நான் எப்போவுமே வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது என்னோட பழக்க வழக்கங்கள். வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, சட்டி வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா, ஓரளவுக்கு தான் காஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு தேவையாக இருக்கிற பூண்டு அப்படியே பல் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுடலாம். நம்ம எப்பயும் போல் கருவேப்பிலை வந்து நம்ம கட் பண்ணிட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காய வச்சு அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கோசரம், வெங்காயத்தை வணங்குறதுக்கோசரம் பூண்டு நல்லா வந்து கரைச்சிருக்காங்க. இப்போ வெங்காயமும் போட்டுடலாம். நம்ம வெண்டைக்காய் அப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே வெண்டைக்காயை கட் பண்ணிக்குவேன். எல்லாமே அப்படி தாங்க ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கும்போது. ஆனால் இது சட்டி காஞ்சி கட் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஆனந்தம். நம்ம செடியில் விட்ட காய் அதில் ரொம்ப பிஞ்சுங்க. அநியாயத்துக்கு சும்மா நம்ம வாழைப்பழம் மாட்டோம், காய் வந்து வளன்னு கட்டாது. இப்போ நம்ம இந்த காயும் கட் பண்ணும்போது ஒவ்வொரு காயில் அந்த ஒரு சத்தம் வரும். ஆனால் அது இல்லைங்க, ஒரு 10 பூ கீழே கொட்டிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தெரில, வந்து நிறைய காய் விட்டுருக்கோம். இப்போயும் வந்து காய் வந்து விட்டுருக்குங்க, குட்டி குட்டி காய் இருக்குது. ஒரு 2-3 காய் குட்டி குட்டியாக இருக்காங்க. சரி அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம அது ரொம்ப பிஞ்சாக இருக்குது இல்லைங்களா, அதை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏதோ ஒரு காய் வந்து லைட்டாக சொத்தையாக இருக்கிறாங்க, அதை தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு காய் தான் கட் பண்ணேன் இந்த கடையில் வாங்கின காயில். எங்கே இருக்காங்கன்னு தெரில. சரி நம்மளை அப்படியே வைக்கலாம், சோதனை பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வெண்டைக்காய்களை வந்து நான் கட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். எல்லா காயும் நம்ம பார்த்து தாங்க செய்யணும். ஏன்னா அதில் அந்த சின்ன ஒரு பூச்சித்தன்மை இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே பார்த்து தான் செய்யணும். தக்காளியை வந்து கட் பண்ணிடலாங்க. இந்த வெங்காயத்தோட நம்ம வெண்டைக்காயோட போடும்போது இவங்க தனியாக இருப்பாங்க, கொஞ்சம் அடம் முடிச்சுட்டு தனியாக இருப்பாங்க. அதில் இவங்க வெங்காயத்தோடவே கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நேற்று வந்து அன்னமயம் வீட்டுக்கு போயிட்டேன். இந்த நாள் நைட்டே போயிட்டு நேற்று அவங்க வந்து காலையில் புதினா சட்னி செஞ்சு இட்லி செஞ்சுருந்தாங்க. நான் காலையில் சாப்பிடல, கொஞ்சம் அப்படியே இருந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஏன்னா நம்ம உங்களெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பசங்க தம்பி அங்கே கொஞ்சம் கூட இருக்கும்போதே போயிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களும் வந்து திருவாதிரை செய்யும்போது ரொம்ப நாள் கோயிலுக்கு கூப்பிட்டே இருந்தாங்க, வாங்க அவங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. என்னால் போக முடியல. எனக்கு டக்குன்னு இதான் ஏதோ ஒன்று நேரம் காலம் நமக்கு அது வருது இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு மத்தியானம் தான் அங்கே பிளட் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து ஏங்க நம்ம அதாவது சொல்லக்கூடாது, நிறைய பிள்ளைங்க நல்லா ஹோட்டலில் சாப்பிட்றவங்கலாம் அப்படி தான் பண்ணுறாங்க.
வெளியே போய் பண்ணால் அட்டாக்கடுன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பைசா ஊற்றி சாப்பிட்டாலையும் பிடிச்சா சாப்பிட்றாங்க. இல்லை சொன்னால் நம்ம லாட்டில் நடத்தாசு குடும்பம் மாதிரி விட்டு வந்துருங்க. ஒரு ஒரு தோசைங்க, சாதா தோசை, அது ஏதோ ஒரு தோசை, அது ப்ளைன் தோசைன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி தான் பண்ண அனுப்பிச்சேன். அதனால அது எவ்வளோன்னு தெரில. வாயிலே வைக்க முடியும். வாயில் வச்ச உடனே அந்த புளிப்பு, அப்பா அப்படி ஒரு புளிப்புங்க. அதில் வந்து குருமா தான் இருந்துச்சு. இது புரோட்டாவுக்கு எதுக்காக செஞ்சுருக்குறாங்க. அதான் இருக்குமா சட்னி சாம்பார் இருந்தாங்க. சரி, நம்ம வந்து வேலைக்கு போயிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் நம்ம சாப்பிடணும். அடிச்சிருக்கிறதுக்கப்புறமா மறுபடியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அது அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி வந்துட்டு வேறு எதனா விட்டுருமா, ஜூஸ் குடிச்சிக்கலாம், வேறு ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதான் சம்பாதிக்கிற பிள்ளைங்களுக்கு அது எப்படி பாப்பா வீடியோ பாப்பா வேறு அம்மா போய் பேசிட்டுருக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைங்க அப்படியே ஓடி ஓடி கை கால் முட்டி வலிக்கு ஓடிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு பொடிங்க, சாம்பார் பொடி கொடுத்துங்க. இது கொஞ்சம் வணக்கி விட்டு, தக்காளி பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வணங்க விட்டு நம்ம வெண்டைக்காய் எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோ புளிப்புங்க. அப்படி ஒரு புளிப்பான தோசையை வந்து சாப்பிட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது போட்டிருப்பான் 40 ரூபா 50 ரூபா 3 ரூபா அப்படி ஒரு தோசை. அது சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி. அது ஒரு கரண்டிக்கு மாவை எடுத்து இவ்வளோ பெருசு ஊற்றுவாங்க இல்லைங்களா, லேசாக அந்த தோசை. அது லேசாக ஊற்றி அவ்வளோ புளிப்பாக இருக்குன்னா, அப்போ நம்ம வீட்டில் ஊற்றுற மாதிரி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தொண்டையை வைக்கவே முடியாது. நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு புளிப்பாக இருந்துட்டாலையும் சரி, இது நம்ம கை பக்குவத்துலேயே நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் சரி, இட்லி கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி, தூம்னு குதிக்குங்க. அது வந்து வெளியில் எப்படி எத்தனை நாள் மாவு சேர்த்து எல்லாம் கலக்கி குறைஞ்சது அது ஒரு 2 நாள் மாவு இருக்கும் அவ்வளோ புளிக்கிறதுக்கு. புளி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம கொட்டி கல் உப்பு 2 போட்டு அதை முடிச்சுட்டு வாங்க காய் வணக்கிவிட்டோம்ல, சூப்பராக வணங்கிச்சுங்க. நம்ம வந்து புளியை வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். காய் வந்து நல்லா வந்து தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த மசாலும் வந்து உப்பு எல்லாமே பூண்டு வெங்காயமெல்லாம் இருக்கிற இடமே தெரியல, அவ்வளோ நல்லா வணங்கிடுச்சுங்க. புளி கரைச்சி நான் கொஞ்சம் தண்ணி
தேங்காய் பாருங்க அரைச்சிட்டு இது கொஞ்சம் நம்ம பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து அரைச்சி ஊற்றணும். எடுத்துக்கணும் அரைச்சி ஊற்றிடலாம். எண்ணெய்க்காய்க்கு தேங்காயை அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றிக்கலாம். காய் வந்து கட் பண்ணிக்கலாம் சொரக்காயை. சும்மா சிம்பிளாக இருக்கிறதுனால ஒரே இதாக வச்சுட்டும்ப தேங்காயை வந்து அரைச்சி ஊற்றுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காய் வெந்துருச்சு. அதனால் ஊற்றி அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு நமக்கு 2 நாளைக்கு வருங்க. காய் வெண்டைக்காயாக இருக்கிறதுனால சாப்பிட்டுருவேன். நல்லா சொல்லி முடிஞ்சது தேங்காய் போடுறது அது இதில் காய் கட் பண்ணிட்டுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு 2 நாள் கழித்து சமைக்கலாம். இதை இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். தேங்காயை கட் பண்ணி இது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது குழம்பு வந்து கொஞ்சம் நம்ம கிளறி விட்டு தாளிச்சு இது கொஞ்சம் கொதி வந்த உடனே பெருங்காயம் போட்டு இறக்கிடலாங்க. ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். நான் காய் போட்டோம் இல்லைங்களா, அது கொதி வந்து உடனே அதுக்குள்ளே நம்ம காய் வந்து கட் பண்ணிக்கலாம். பொடலங்காய் கட் பண்ணிட்டு பொடலங்காய்னே சொல்லிட்டுக்கிறேன். இப்போ குழம்பை இறக்கி இந்த அடுப்பில் மாற்றிக்கலாங்க. இந்த அடுப்பு பற்ற வச்சுருக்கிறம்ப பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு கோரிச்சு குழம்பு இறக்கின்ற பக்கம் வச்சுட்டு மாற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சம் சீக்கிரட்டான நல்லா அதை இதில் பாருங்கள், எதை விட்டால் எங்கே ஓடியே போய் டப்புன்னு இதில் இப்போ மாதிரி சொற்காயை க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம கிராமத்து ஸ்டைலில் தான் இன்றைக்கி சுரக்காயை வந்து நம்ம வந்து அதாவது அங்கே வந்து கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ பொரியல்னு சொல்கிறத வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பொரியல்னு சொல்கிறாங்க. காய் சுண்டை வைக்கிறங்க, காய் சுண்டை வச்சு ரசம், புளி ரசம் இல்லை தக்காளியே நிறையா போட்டு செஞ்சால் தக்காளி ரசமும் காய் சுண்டை வச்சுருக்குறோங்க, கீரை சுண்டை வைக்கிறோங்க. இது தாங்க
கிராமத்தை வந்து வழக்கப்படி சுரக்காய்க்கு வேர்க்கடலையும் எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருப்பேன். நான் வாய் சும்மா இருக்கும்போது 2 அள்ளி போட்டுக்குவேன். வாயில் மண்ணுட்டே கிடப்பேன். ஏதாவது ஒன்று வீட்டுக்கு வந்ததுங்க அந்த டைம் இருக்கும்போது சில டைமில் கண்டுக்க மாட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டும்ப எனக்கு அஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பாத்திரம் வந்து டக்குன்னு சூடாகிடும் இல்லைங்களா. கருவேப்பில் போடுற அளவு கூட டைம் வராது. அவ்வளோ சல்லுன்னு இந்த பாத்திரம் வந்து சூடாகிடும். கருவேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வேர்க்கடலையும் எள்ளும் சும்மா லைட்டாக அப்படியே வறுத்து இந்த காயை வந்து நல்லா வேக வச்சு தண்ணியை வந்து சில பேர் கீழே ஊற்றிடுவாங்க. சில பேர் அப்படியே வணக்கி விட்டு நான் செய்கிற மாதிரி வணக்கி விட்டு அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறமா இங்கே அதிகமாக தேங்காய் வந்து எந்த பொரியலுக்கும் போட மாட்டாங்க. வேர்க்கடலை தான் வந்து பொடி பண்ணி போட்டுருவாங்க. அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கிராமத்து சமையல் பார்க்குறவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அது சும்மா அப்படியே கல்லில் அம்மிக்கல் வச்சு ஒரு அரைச்சி இல்லை உரல் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சின்னதாக ஒரு உலக்க மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க இவ்வளோ நீளத்துக்கு. அது இப்படி போட்டு கொம்பி அப்படியே இந்த காய் வெந்ததுக்கப்புறமா போட்டு ஒரு வணக்கி எடுத்துருவாங்க. அதெல்லாம் சும்மா அந்த தட்டு வந்து சாப்பாடை போட்டு உட்காந்தா தானாக நம்ம தொண்டையில் வந்து எந்த குறையும் குற்றங்கள் அது கண்டுபிடிக்காமல் தொண்டையில் இறங்கும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் வந்து நான் நெக்ஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். எள்ளு வந்து அதுக்கப்புறமா குறப்பாக கொஞ்சம் போட்டுக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கல்விட்டு ஏன்னா சுரக்காய்க்கு பூசணிக்காய்க்கு இதுக்கெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பொள்ளங்காய்க்கு அடிப்பாங்க. பொள்ளங்காய் கூட அதிகமாக அடிக்க மாட்டாங்க. இது மற்ற காய்கறி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பூமியிலே கொடியிலே நல்லா வளர்றதுனால இதுக்கு வந்து பூமிக்கு வந்து அந்த வேரில் வந்து உரிய உரம் போடுவாங்க. காய்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் மருந்து. இது நான் பார்த்து வரைக்கும் இப்போ ஏன்னா ரெகுலராக நம்ம காய்கள்லாம் எல்லாம் கிராஸ் காய் தானே. இது நாட்டுக்காய், இது குண்டு காய் வந்து கிராஸ் காய் பண்ணுறதுனால எல்லாம் நிறையா ஊரியாவும் உரம் மண்ணிலே கலந்துடுறாங்க. விஸ்தவை மண்ணிலே கலந்து தான் கொடுக்குறாங்க நமக்கு. அதனால் இன்றைக்கு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம எள்ளு போட்டு ஒரே ஒரு திருவல் எள்ளு போட்டு தாங்க நம்ம பொரியல் பண்ண போகிறோங்க. இல்லை காய் வந்து மூடி வச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி எள்ளு வாங்கி பீர்க்கங்காய், சுரக்காய், பூச்சி இதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எள்ளு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஒரே ஒரு நம்ம தான் இப்போ தான் நிறைய எல்லாம் இந்த பூண்டு
இஞ்சி இடிக்கிறதுக்கு கல் வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்லில் கூட நீங்கள் நான் சும்மா இப்போ குறப்பாக மிக்சியில் தாங்க போட போகிறேன். இவ்வளோ எள்ளுங்க எடுத்துருக்கிறேன். இது தேங்காய் பாருங்கள், தேங்காய் பல் மிக்சியில் போட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நான் ஆல்ரெடியாக இது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு ஏதாவது அப்பப்போ தேவைப்படும் பாயசமாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். எடுத்து அன்னம் ஒரு வீட்டில் சம்பந்தியமாக வந்து ஃபுல்லாக கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், பட்டாணி நிறையா போட்டு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அது 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். மறுபடியும் நைட்டு நான் வரும்போது நிறையா போட்டாங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும், ஏன்னா தூக்கம் வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்கோசரம் லைட்டாக போட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். நைட்டு அதோட வந்து இங்கே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு நம்ம ஐயனுக்கு வச்சு டிக்காஷன் இருந்து இது டிக்காஷன்ன்ற பிஸ்கட் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டு படுத்துட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஐயன் வந்து நம்ம அதை காட்டக்கூடாது, ஏன்னா நோக்கத்தில் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாருமே உணரணும். எல்லாரும் அவங்கவுங்க நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வைக்கிறோம்களோ பொருளை வந்து சாப்பிட்ற உணவுகள் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குங்க. ஆசைகள் பாசங்கள் இருக்கும். வீட்டு போனவங்க விடாது போனவங்க எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம வந்து இன்னொன்று சொல்கிறது என்னன்னா, பெற்றோர்களுக்கு எதை நம்மளால முடிஞ்ச ஆசைகள் அவங்க வந்து சின்ன வயசில் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குதுங்க. வயசாகுது, தோல் சுருக்கம் வருது, மற்றது எல்லாமே மனமாற்றம், நமக்கு கொஞ்சம் புதுமையான எண்ணங்கள் வந்து வருது. வலிமை அந்த வயதான வலிமையில் எண்ணங்கள் பேசுகிறேன் அந்த மாதிரி இல்லைங்க. பேச்சுவார்த்தை வந்து நம்ம குழந்தைங்க வளர்கிற மாதிரி தான். பெரியவங்களானாலும் அந்த ஆசைகள் பாசங்கள் வந்து எல்லாமே இருக்குது. எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து இந்த நகை போடணும், இந்த துணியை கட்டணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து அவுத்து போட்டு அம்மனமாக போகிறதுக்கே யாரும் ஆசைப்படுறதில்ல. எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வந்து அதாவது அவங்க போடுற செப்பல்ல இருந்து, அவங்க ஜடை பின்னதுலேருந்து, அவங்க பவுடர் அடித்து கண்மை வைக்கிறதுலேருந்து வளையல் எல்லாருமே வந்து நம்ம புதுமையாக அப்பா வீட்டில் இருக்கும்போது நம்ம என்னென்ன ஆசைகள் பட்டோம்களோ அதையெல்லாம் இன்னுமே வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் கோலி விளையாடுறதுக்கு ஆசை வரும், கபடி விளையாடுறதுக்கு ஆசை வரும். ஏன்னா அவங்களுக்கு முதுமை அடைஞ்சிட்டும்ப. அது கூட வந்து நமக்கு பசங்க எல்லாமே இப்போ அவங்க குழந்தைங்கள வந்து அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு வளர்த்துறாங்க. இந்த விளையாட்டு சேர்த்தணும், அந்த விளையாட்டு சேர்த்தணும், இதை செஞ்சால் நம்ம பையன் நல்லா இருப்பானா, நம்ம பொண்ணு நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஆசைகள். அம்மா அவங்களுக்கு ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு ஏதாவது ஒரு 4 ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு ஒரு கோயில் குளத்துக்கு எங்கேயாவது போகிறது வர்றது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க என்ன வயசாகிடுச்சு ஒரு இடத்துல உட்காருங்க, அதாகிடுச்சு உட்காருங்க, உங்களுக்கு கை கால் முட்டு வலி, அது வயசாகிடுச்சு வரும். அதை அவங்க 4 பேருக்கு வந்து அவங்க அந்த 4 பேர் கூட பேசிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கலந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு ஒரு நாளைக்கு சமைச்சாட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜி ஒரு மாதிரியாக இருக்கும், புத்துணர்ச்சி ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த காலத்தில் இப்படி இருந்தோமில்ல, நல்லா இருந்தோமில்ல, இப்படி ஓடணுமில்ல, பிடிச்சோம்லன்னு இனிமேல் எனக்கெல்லாம் வந்து கோலி ஆடுறத பார்த்தா எங்கள் அப்பா திட்டு வருது. கோலி விளையாடுறது இந்த பிள்ளைங்க இப்போ போட்டு காட்டுறாங்க, அதெல்லாம் பிடிக்கும். கபடி விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து பிடிக்கும். ஆனால் வயசாகிடுச்சு ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம வாக்கிங் போகிறது இதெல்லாமே வந்து பெற்றோர்களை நகை போடுறதுலேருந்து துணி போடுறது. உங்களுக்கு வயசாகிடுச்சுது. என்னோட குடும்பத்தில் என்ன பெற்றவங்களாகட்டும், என்னோட கூட பிறந்தவங்களாகட்டும், என்னோட பசங்களாகட்டும், அந்த மாதிரி கண்ட்ரோலெல்லாம் நீ இந்த ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா தெரியும் நம்மளை பற்றி, நம்ம எப்படி இருக்கிறப்ப எப்படி கவனிக்க அது தெரியும். அதனால எந்த கண்ட்ரோலும்
இப்போ இருக்காத உனக்கு வயசாகிடுச்சுமா இது அதெல்லாம் எதுவுமே என்ஜாய் பாரு. அவன் பர்த்டே போனான் 3 செப்பல் அந்த மாதிரி நான் வந்து அந்த பிளாஸ்டிக் செப்பலெல்லாம் போட மாட்டேன். ஆனால் நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். இதை நீ யூஸ் பண்ண ஒரே மாதிரியாக இருக்காத அப்படின்னு சொல்லுவாள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் போடுறதுன்னு தெரியும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியும் சுடிதார் ஆரம்பத்துலேருந்து போடுறதுன்னு தெரியும். அப்புறம் சமீபத்தில் கொஞ்ச நாள் வெயிட் போடுறதுனால சில இதுக்கெல்லாம் நான் விட்டேன். ஆனால் வெளியில் போனால் இப்போ பெரிய பையன்கிட்ட போகிறேன் அப்படிலாம் போட்டு போகிறேன். இன்னும் போட்டால் நம்மளை யாரும் எந்த இடத்துலையும் யாருமே நம்மளை நீ போடாத செய்யாத அப்படின்றதில்ல. சரி போ நம்ம எங்கே போகிறோம்போ வெளியில் கடையில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. நம்ம அந்த தடங்களெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்னதாக அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள நம்ம பொண்ணு இப்படி சொல்கிறாங்க, நம்ம பையன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல் வருதோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்து அழகு பார்க்குறோம் இல்லைங்களா? அது வந்து குழந்தைங்கிட்ட வரமாட்டேங்குது. சில குழந்தைங்கிட்ட அது அப்பா அம்மா தான் என்ஜாய் பண்ணுறோம். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. அது ஆமாம் உனக்கு வயசாச்சுக்கம்னு உட்காருமா இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க, இதெல்லாம் சிரமம். சிரிக்க போகிறாங்க, பேச போகிறாங்க. என்ன சிரிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க? நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச சமையலை இன்றைக்கி 1008 சமையலை செஞ்சு சாப்பிடணும்ல. அதெல்லாம் யாருக்காவது நம்ம சொல்கிறோம்ல. நம்ம மனசு திருப்திக்கு நம்ம ஆசைகளுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம்போ உணவுன்றோம்ல. அதெல்லாம் ஏன் அப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வயசாகிடுச்சு இவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பாயிடுச்சு அப்படி இப்படி அந்த ஆசை இருக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, திங்கக்கூடாது, போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு குழந்தைங்க அவங்க எந்த தவறும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாள் எல்லாமே இனிமேல் எந்த மாதிரியும் செய்ய மாட்டாங்க. அதனால் மனசு திறந்து அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள மனசுகள் ஆசைகள் இருக்கும். அவங்க திருப்திக்கும் நம்ம கொஞ்சம் அவங்க ஆசைகளுக்கு வந்து கண்ட்ரோல் போடாமல் நம்ம இருந்தோம்னாவே அதே வந்து குழந்தைங்களுக்காகட்டும் பெற்றோர்களுக்காக போடான்னு கூடி புண்ணியங்கள் கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ சுரக்காய் வந்து தேங்காயும் போட்டும்ப நல்லா சிந்திருச்சு. இந்த எள்ளை வந்து இந்த மாதிரி நம்ம குறப்பாக அரைச்சி போட்டால் போதும். அது இறக்கும் போது நம்ம போட்டுக்குவாங்க. இந்த சமையல் இதுதான் மக்கள். நீங்களே இந்த மாதிரி ஆர்வமாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் பிடிச்சிருங்க. ஏன்னா நான் பொதுவான கருத்தை சொல்கிறேன். பொதுவாக எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு எந்த வகையிலையும் ட்ரெஸ்லேயாகட்டும் மேக்கப்லேயாகட்டும் நான் நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். எல்லாருமே நான் வந்து கழுவி ஊற்றுவாங்க. என்ன உன் பையன் டாக்டர் இருக்கான்னு சொல்லி நீ இப்படி இருக்காதுன்னு. அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் வந்து நம்ம இப்படி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன். என் பசங்களும் அதை வந்து எப்போவுமே அந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. பசங்களாகட்டும் எல்லாருமே வந்து கூட பார்த்தேன். எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடம்பு பார்த்துக்காங்க. நல்லா இருங்க. வந்து என்ன சுரக்காய் சுண்ட வச்சு தாளித்து வச்சுட்டேன். இப்போ இது கொஞ்சம் காய் இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எள்ளு போட்டு இறக்கலாம். இதுக்கும் பெருங்காயம் போடணும் நம்ம இஷ்டம். போடுறது ஆப்ஷனு. பாய் மக்களை.